ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன் ஆயுஸுக்கான சீட் மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சீட் மேட்ரிக்ஸ் என்னென்னா, அவங்க வெப்சைட்டில் பாஸ்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன் ஆயுஸை பொறுத்தவரையுமே போன இயர் பார்க்கும்போது சீட் மேட்ரிக்ஸ்னு தனியாக எதுவும் ரிலீஸ் பண்ணல. 7.5க்குமே எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இந்த ப்ராஸ்பெக்டரில் என்ன இருக்கோ அதான் போட்டாங்க. 7.5க்கு இவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ்னு போன இயர் எங்கேயுமே சொல்லலை, ரிலீஸ் பண்ணல. அங்கே கவுன்சிலிங் நடக்கிறப்போ மட்டும்தான் 90 சீட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. டோட்டலாகவே 7.5க்கு 90 சீட்ஸாக இருக்குது. அதை வச்சு தான் கொடுப்பாங்க. இந்த இயருமே அதே சீட் இருக்கலாம், மேபி கம்மியாகும். ஆனால் அதிகமாகும் சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போது இந்த சீட் மேட்ரிக்ஸில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜ் மொத்தமாக 5 தான் இருக்குது. அதில் வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில் ஒன்று இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் சித்தா காலேஜ் சென்னையில் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆயுர்வேதிக் நாகர்கோவிலில் ஒன்று இருக்குது. அப்புறம் யுனானிக்கு சென்னையில் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து மதுரையில் ஒரு ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். இவ்வளோ தான் இங்கே மொத்தமாக சித்தாக்கு, ஆயுஷுக்கு, ஹோமியோபதிக்கு எல்லாம் சேர்த்து இவ்வளோ தான் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் சித்தா காலேஜ் பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 சீட்ஸ். அதில் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு 15 போக 85 சீட் நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா கொடுப்பாங்க. அதேமாரி சென்னையில் உள்ள சித்தா காலேஜில் 51 சீட் இருக்குது. நாகர்கோவில் 51 சீட்டு. சென்னையில் யுனானிக்கு வந்து 51 இருக்குது. அப்புறம் வந்து ஹோமியோபதிக்கு 42. டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோபதி, யுனானிக்கு பார்த்தா 280 சீட் தான் இருக்குது. அப்போ வந்து இந்த டாப் மார்க் உள்ளவங்க, ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அது கீழே உள்ளவங்க எல்லாருமே ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜ் எந்த அளவுக்கு கம்மியாகனா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் கூட சீட் எடுத்துருக்காங்க போன இயர். ஏன்னா மேக்ஸிமம் இதில் சேர்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்கோப் அது இதுன்னு அவேர்னஸ்னால சேர்றதில்ல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கு இந்த இடத்துல மார்க் எவ்வளோன்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆயுஷ் பொறுத்த வரைக்குமே. அதேமாரி தான் சித்தா ஹோமியோபதிக்குமே எவ்வளோ மார்க்குங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது மொத்தம் ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 காலேஜ் இருக்குது. சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் சேர்த்து எல்லாமே 20 இருக்குது. 29 இருக்குது. இந்த 29 காலேஜுமே ஒவ்வொரு காலேஜுமே பார்க்கும்போது சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்தது அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் அதேமாதிரி எக்ஸல் எல்லாம் சேர்த்து இந்த போட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் இன்டேக் அந்த 60, 100, 60 இந்த தான் சீட் மேட்ரிக்ஸ். அப்போது டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1910 சீட் ப்ரைவேட் காலேஜில் மட்டும் இருக்குது. அப்போது வந்து கம்மி மார்க் உள்ளவங்களுக்குமே சீட்டு இங்கே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. 7.5 பொறுத்தவரையுமே 90 சீட்ஸ் தான் இருக்குது. 90, 92 ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது அதில் கிடைக்காதவங்களுக்கு சீட்டே கிடைக்காது அப்படி இல்லை. கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இவ்வளோ மார்க்குக்கு இவ்வளோ மார்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்கள் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சீட் வந்து கிடச்சிட்டு எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கிடச்சிருச்சுன்னு. மோஸ்ட்லி எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்க. எப்படி கவுன்சிலிங் நடக்குது எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்க எப்படின்ட்டு. ஏன்னா நான் போன இயர் போய் என்ன நடக்குது எல்லாமே எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே கேட்டுட்டு எவ்வளோ சீட் எல்லாமே பார்த்துட்டு அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே ப்ரூஃபோட நான் வந்து காட்டுவேன். இப்போது நான் எதுவுமே நானாகவே எதுவுமே சொல்லலை. எல்லாமே கவர்மெண்ட் அவங்களோட சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே அதை பார்த்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ எல்லாமே பார்க்கலாம். 7.5க்கு எவ்வளோ பார்க்கலாம். ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்களுக்குலாம் டியூஷன் ஃபீஸ் எக்ஸப்ஷன் எல்லாமே பார்க்கலாம். அதர் ஃபீஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ நான்